ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, சிம்ம லக்னத்திற்கு இந்த பதிவு. குருவும் சுக்கிரனும் சுப பார்வை பார்த்துக்கிறாங்க, அதுக்காக இந்த பதிவு. இது டிசம்பர் 11 முதல் டிசம்பர் 22 வரை 12 நாட்களுக்கு சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் குருவும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இந்த ரெண்டு பேருக்கு இடையில் சுப பார்வை இருக்கிறது. நமக்கு 6ஆம் இடமான மகரத்தில் சுக்கிரன் திருவோணத்தில் இருக்கிறாரு. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ரிஷபத்தில் குரு ரோகிணியில் இருக்கார். இந்த ரெண்டு கிரகமும் 6ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிறது சந்திரன் மூலமாக. இப்போ இது நமக்கு 10ல் இருக்கிற குரு நமக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சேஞ்சை கொடுத்துக்கிட்டே இருக்கார். வேறு இடத்துக்கு போகலாமா, அல்லது புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா, புது தொழிலுக்கு என்ட்ரு ஆகலாமா, இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். குருவினுடைய நேச்சர் நம்மளுக்கு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அகம் சார்ந்த விஷயத்துக்கு உருவாக்குறவர். அகம் அப்படின்னா மூளை உழைப்பு, கமிஷன் வகை, ஐடி லைனு, ஒரு மேனேஜ்மெண்ட் பார்க்குறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, ஃபைனான்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறது, எந்த துறையில் எடுத்துக்கிட்டாலும் அது ஸ்மார்ட் ஒர்க்காக வேலை செய்கிறது. ஐடி லைனாக இருந்தாலும் அந்த ஒரு பொட்டன்ஷியலை வச்சுருக்கிற குரு இப்போ அந்த 10ஆம் இடத்துல இருக்கிறது சிம்மத்துக்கு இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஒர்க்குக்கு நெகட்டிவான வேலை செய்கிற மாதிரி உட்காந்துட்டார். ஆனால் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு இது பாசிட்டிவாக வேலை செய்யும். ப்ரொடக்ஷன் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஒரு பல்காக வாங்கி விற்கிறது, ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள், அதாவது ஆர்னமெண்ட்ஸு, உடை சார்ந்த விஷயங்கள், குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைக்கு விளையாடுற பொருள்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மற்றும் நம்ம ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே நமக்கு பொருளாதார சார்ந்த விஷயத்துக்கு குரு நல்லா தான் இருக்கார். 10ல் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கிறது நம்ம அடுத்தடுத்து வேறு ஒரு என்ட்ரி பண்ணலாமாங்கிற விஷயத்தை வச்சுருக்கார். அதே சுக்கிரன் நமக்கு சிந்தனையை கொடுக்குறவர், நமக்கு கல்வி அறிவை கொடுக்குறவர், ஆழமான கலைத்திறன்களை எல்லாம் கொடுக்குறவர், குழந்தை சம்மந்தப்பட்ட உறவுகளை குறிக்கிறவர், அதே மாதிரி நம்ம பழகக்கூடிய நபர்கள் நம்மளுடைய கலைத்திறமைகளை குறிக்கிறது, பூர்வீகத்தை குறிக்கிறது, குலதெய்வத்தை குறிக்கிறது, வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கிறது, உயர்கல்வியை குறிக்கிறது, ஆராய்ச்சி கல்வி குறிக்கிறது, ஒரு நீதித்துறை சட்டத்துறை இது மாதிரியான ஒரு ஈடுபாட்டை குறிக்கிறது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சுக்கிரன் என்பது ஒரு கலை சம்மந்தப்பட்ட கிரகம். அப்படிப்பட்ட கிரகம் இப்போ மகரத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு பாதிப்பு கிடையாது. அது நம்ம இந்த திறமைகளை எல்லாம் கொஞ்சம் ஷைன் பண்ண வைக்கும். ஆனால் இப்போ இந்த குருவும் இந்த சுக்கிரனும் ரெண்டு எதிரடையான கிரகங்கள், முரண்பாடு கொண்டுள்ள கிரகங்கள். அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும், தேவகுரு என்று சொல்லக்கூடிய குருவுமே, பிருகஸ்பதி என்று சொல்லக்கூடிய அந்த குருவுமே பணத்துக்கு காரகம் வைக்கிறவங்க. உலகத்தில் இருக்கிற மொத்த பணத்துக்கும் அதிகாரியே குரு தான். இப்போ நம்ம அன்றாடம் வீட்டில் நம்ம கொடுக்கல் வாங்கல் செஞ்சு புழக்கத்தில் இருக்கிற பணத்தை குறிக்கிறவர் சுக்கிரன். இப்படிப்பட்ட பார்வைகள் நமக்கு தொழில் ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கிறது சிறப்பு தான். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த குரு உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயம், அக்ரிமெண்ட்டு, கலைத்திறமைகள் இது சம்மந்தப்பட்ட அமைப்பில் தடுக்கிறாருன்னு எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறதுக்கு 10ஆம் இடத்துல அவர் நெகட்டிவாக வேலை செய்கிறார். இப்போ நம்ம ஆசைப்படுறது 11ஆம் இடம், நம்ம எதிர்பார்க்குறது. அதே மாதிரி மூளை உழைப்பு சார்ந்த விஷயங்களுக்கு இந்த 10ஆம் இடத்துல இருக்கும்போது அது நல்லது பண்ணாது. இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டு போடலாம், ஒரு இடத்த விற்கலான் இருக்கேன், அதுக்கு பேசிகிட்டே இருப்போம், அது நடக்காது. அதே நேரத்தில் ஒரு பிரயாணம் பண்ணலாம், ஒருத்தரை போய் சந்திக்கலாம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், ஒரு விசா சம்மந்தப்பட்டதோ, ஒரு பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதோ, அல்லது வேறு எந்த விதமான ஆவணங்கள் சம்மந்தப்பட்டதோ,
நாம் அந்த ஆவணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்க அது தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி தான் அந்த குருவினுடைய பணி இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறைக்கு சப்போர்ட்டாக இருக்கார். ஸோ அதனால் இந்த மாதிரி காரியங்கள் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். சுக்கிரன் எப்படி செய்கிறாரு அப்படின்னா, ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயம், பூர்வீகம் சார்ந்த விஷயம், வெளிநாட்டு தொடர்பு, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கார். அதில் ஒன்றும் தொந்தரவு இல்லை. அதே மாதிரி பழக்க வழக்கங்கள் சார்ந்த நன்மைகள், ஒரு ஆராய்ச்சி கல்வி படிக்கிறோம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நமக்கு நல்லது பண்ணுறார். அப்போ இந்த 6-10 அப்படிங்கிறத நாம் 2 விதமாக பிரிச்சுக்கணும். குரு மூளை உழைப்புக்கு நல்லா இல்லை, அதே நேரத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கார். குரு உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நல்லா இருக்கார். சுக்கிரன் அதுக்கு சப்போர்ட் பண்ணவும் செய்கிறார். அப்போ நெகட்டிவ்ங்கிறது நான் முதல்லையே சொன்ன மாதிரி இந்த மாதிரி அக்ரிமெண்ட் பண்ணுறது, இந்த விஷயங்களை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு, நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டம் எப்போவுமே பாவங்களை முக்கியத்துவமாக வச்சு பார்க்குறது. அதனால தான் நம்ம இந்த வீட்டில் இருக்கார், அந்த வீட்டின் பலனை மட்டுமே செய்வாருன்னு சொல்லக்கூடிய இந்த பாரம்பரியமான ஜோதிடத்திலேருந்து மாறுபட்டு அந்த சர்க்கியூட் ரீதியாக சிந்தனை பண்ணி, அந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஆற்றல்கள் நல்லதாக பண்ணுதா கெட்டதாக பண்ணுதா, நம்ம ஜனன ஜாதகத்தில் அந்த நட்சத்திர ஆற்றல் நமக்கு எந்த விதமான சாதக பாதகங்களை வழங்குது, இப்படியெல்லாம் கால்குலேஷனை பண்ணி தான் நாம் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி இந்த சிஸ்டத்துக்குன்னு சில சூத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திர சூத்திர முறை நமக்கு பலன் எடுக்கிறோம். இப்போ கோச்சாரத்தில் இந்த கிரக பார்வைன்னு பலன் போடுறோம்னா, இது நம்ம சிம்ம லக்னத்துக்கு 100 கோடி பேர் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் ஒரே பலனாக நடக்காது. அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தர சூட்சுமத்தில் இந்த குருவோ சுக்கிரனோ சம்மந்தப்பட்டிருக்கும் போதும், இந்த பாவ ரீதியாக திசைகள் நடக்கும்போதும் நமக்கு இந்த விளைவுகள் நடக்கும். அப்போ நம்ம ஜோதிடத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்? நட்சத்திர ஆற்றல்களை ரீதியாக புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் கெட்ட கிரகமும் கிடையாது, எல்லாத்துலேயும் நல்ல கிரகமும் கிடையாது. இப்போ குருவை பார்த்திங்கன்னா கெட்ட ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மட்டும் கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அந்த குருவினுடைய நட்சத்திர ஆற்றலுக்கு அவர் நல்லா இருக்காரா நல்லா இல்லையாங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி சுக்கிரனுடைய நட்சத்திர ஆற்றலுக்கு நல்லா இருக்காரா நல்லா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ சுக்கிரன் ப்ராப்ளம் பண்ணலை, சப்போர்ட்டிவாக இருக்கார். ஆனால் குரு மூளை உழைப்பு சார்ந்தும் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் எதிர்பார்க்குற ஆசை, எதிர்பார்க்குற தகவல்கள், சந்தோஷம், அதீதமான ஒரு கற்பனைகள், நம்ம லட்சியங்கள், இதுக்கெல்லாம் கொஞ்சம் தடையாக இருக்கார் குரு. இந்த 2 பேர் பார்வையில் நம்ம காம்பன்சேட் பண்ணி நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டீல் பண்ணணும். அதனால் உற்பத்தி சார்ந்த துறைக்கு இந்த பார்வை பலன்கள் சிம்ம லக்னத்துக்கு மிக நன்றாக இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு 6ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் சந்திரனும் ரீதியாக இந்த குருவும் சுக்கிரனும் ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க. அடுத்த ஃபீல்டுக்கு போகலாம், அடுத்த காரியங்களை பார்க்கலாம், அடுத்த வேலைக்கு போகலாங்கிறதுக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.